ஜானகிய காசிய அடிச்சிடுறாங்க. வாசுதேவன் அத பாத்துடுறாரு. செல்லம்மாவும் சித்தார்த்தும் தீச்சட்டி ஏந்திக்கிட்டு கோயில புறகார வர்றாங்க. ஜானகிய தண்ணி தொளிச்சு எழுப்பி விடுறாரு வாசுதேவன். ஜானகி எல்லா விவரத்தையும் சொல்றாங்க வாசுதேவன் கிட்ட. நம்ம பிள்ளைய எப்படியாவது காப்பாத்திருங்கன்னு சொல்றாங்க. ஜானகி சொல்லிட்டு மயக்க நிலைக்கு போயிடுறாங்க. வாசுதேவன் ஓடுறாரு சித்தார்த்த காப்பாத்துறதுக்கு. ஆசி திருப்பி துப்பாக்கிய வச்சு சித்தார்த்த ஏம் பண்றப்ப வாசுதேவன் வந்து காசியோட சண்டை போடுறாரு. கத்திய வச்சு வாசுதேவனை காசி குத்திடுறாரு. காசி வேகமா ஓடியாராரு. மாணிக்கம் கார்ல ஏறாரு. என்ன எல்லாரும் துரத்திக்கிட்டு வராங்கன்னு சொல்றாரு. சாமியார்லாம் சொல்றாங்க சித்தார்த்து கிட்ட, உங்க அப்பாவை குத்திட்டாங்க யாரோ கத்திய வச்சு. மாணிக்கமும் காரை எடுத்துக்கிட்டு போயிடுறாரு. வாசுதேவன் எல்லா விவரத்தையும் சித்து கிட்ட சொல்றாங்க. வாசுதேவன் சொல்றாரு, உன் முகத்தை பார்த்துக்கிட்டே கண்ணை மூடுற பாக்கியம் எனக்கு கொடுத்து வச்சிருக்கு ஜானகி. இது எனக்கு போதும் ஜானகி. என்னங்க, நான் தான் உங்களை மன்னிச்சுட்டேனே. என்னங்க என்னங்க அப்பா அப்பா. வாசுதேவன் மயக்க நிலைக்கு போறாரு. இன்று ஜப்பானின் தலைநகரம் டோக்கியோ. நாளை சந்திப்போம்.